guys, welcome back to Lucifer Gamer. நம்ம இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஞ்சலிக் டிஷர்ட் வந்திருக்கும். அந்த ஏஞ்சலிக் டிஷர்ட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா வேர்ல்டில் ஒரு கன் எடுக்க போகிறேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இவன் டிஷர்ட் வந்து முடிய போகுது இப்போ வீடியோ போடுறான்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி நான் இந்த டிஷர்ட் எடுத்துட்டேன். ஸோ கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணும் அப்படின்றதுக்காண்டி இன்னும் ஒரு யோகா வேர்ல்டில் கை வச்சு ஸ்பின் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பொறுமையாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து டிஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் ஆகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா வேர்ல்டில் எவ்வளோ டைமண்ட் ஆகுது ஒரு கன் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் பேண்ட் வந்து சுற்றலாம். இந்த ஏஞ்சலிக் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி பாட் ஐடியா மொத்தமே க்ரியேட் பண்ணியாச்சு. சரி அப்படியாச்சும் சீக்கிரம் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த கிளியர் கேட்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளியர் கேட்ச் வந்து ஒரு 5 முறை கொடுத்துப்போம். கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு கோல்டு ராயில் ஒரு 10 ஸ்பின்னு, அப்புறம் டைமண்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின் போடுவோம். ஸோ லக்கு இருக்குமோன்னு பார்க்கலாம், இருந்துச்சுன்னா நல்லது. ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து 386 டைமண்ட் தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. சரி அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு சுற்றுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் வந்து கொஞ்சம் சுற்றிருக்க மாட்டேன். ஸோ அது கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எடுக்கிறப்ப லக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் கடைசியாக வந்து நான் எடுக்கும்போது வந்து அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு மொத்தம் டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டிஷர்ட் எடுத்தும்போது நான் ஒன்று சொல்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு எது டிஷர்ட் கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு தான் பார்த்தேன். ஏன்னா பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 பேண்ட்டுமே இருக்குது, ஸ்கை ப்ளூ தவிர்த்து மீதி 3 பேண்ட்டுமே இருக்குது. ஸோ அதுக்கதுனால நான் எந்த டிஷர்ட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். சரி எனக்கு அதிர்ஷ்டமானு தெரியல. சரி என்ன வந்துச்சு நீங்களே பாருங்கள். ஸோ அகைன் ஒரு 5 ஸ்பின்னுக்கு ஒரு 67 டைமண்டாக 319 டைமண்ட் இருக்குது. 67 என்ன கொடுக்குறான்? இல்லைங்க, ஏமாற்றிட்டான். அதாவது பார்த்திங்கன்னா 50 ஸ்பின்னுக்கு வந்து கேரண்டியாக ஒரு டிஷர்ட் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ நம்மளும் பார்ப்போம், லக்கு வைஸ் போயிட்டுருக்கு. இந்த 5 ஸ்பின்லேயும் வந்து ஏமாற்றிட்டான். 5 ஸ்பின்னில் சுத்தமாக கொடுக்கவே இல்லை, இந்த லோட் அவுட்ஸாக கொடுத்து ஏமாத்துறான். ஸோ லக்கு பார்த்திங்கன்னா 35 இருக்குது. அகைன் ஒரு 67 ஸ்பின் போடுவோம், 67 டைமண்ட் கொடுத்து ஸ்பின்னை போடுவோம். ஸோ இதுலேயும் ஏமாற்றிட்டாங்க, கொடுக்கல. லக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ லக் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 30 இருக்குது. 30னா ஒரு 6 ஸ்பின் பண்ணணும். 5 ஸ்பின்னு 6 வாட்டி போட்டோம்னா விழுந்துடும். இந்த வாட்டி ஏமாற்றிட்டாங்க, கொடுக்கல. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறானா அப்படின்னு பார்ப்போம். டைமண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 51 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பின்னாக போட்டு பார்ப்போம். அந்த 51 டைமண்டுக்கு ஒரு 4 ஸ்பின் 3 ஸ்பின் போட முடியும்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பின் போட முடியாது. ஸோ அதனால் வந்து 15 இது கொடுத்து போடுவோம். ஒரு 120 டைமண்ட், அதாவது வீக்லி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னு கொடுத்துட்டாங்க. இது வீக்லி கேம் இல்லை, கட் பண்ணி நானே எடுத்ததுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம் கொடுத்துட்டான். லக் வைஸ் எவ்வளோ லக்கில் கொடுத்தானா எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக டோட்டலாக ஒரு 500 டைமண்ட்டும் எனக்கு வந்து கொடுத்துட்டான். ஏன்னா கடைசி ஸ்பின் வரைக்கும் கொண்டு போகல. ஸோ அதனால் எனக்கு வந்து டாப்பே கொடுத்துட்டான். எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் டாப் கொடுத்தது. ஏன்னா டாப் வந்து எங்கிட்ட ஆல்ரெடி பேண்ட் இருக்குது, அதுக்கு ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம பேக்ரவுண்ட் கேம் பிளேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் போட்டு தான் விளையாடி இருப்போம். ஏன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷூ அதுக்குமே கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஒரு 500 டைமண்ட்டாக அப்படியே வாங்க நம்ம ஏவோ வால்ட்டில் போயிடலாம். 737 டைமண்ட் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டென்ட் வந்து நேற்று சுற்றுனது, நேற்றே போட்டிருக்க வேண்டியது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், அதனால் போட முடியல. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 900 டைமண்ட் இருந்தால் தான் எடுக்க முடியும். ஸோ பரவாயில்ல, 7 டைமண்ட் இருக்குது. சரி அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் சுற்றுனது. அதில் என்ன விழுந்திருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். விழுந்திருக்கா இல்லையான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். நானே சொல்லிட்டேன்னா அப்புறம் ட்விஸ்ட் இல்லாமல் போயிடும். சரி ஒரு 5 ஸ்பின் போடுவோம். லக்கு வந்து பார்த்திங்கன்னா 44 வச்சுருக்கேன். 44க்கு கொடுக்கல, ஏமாத்திட்டான். லோட் அவுட்ஸே கொடுத்து ஏமாத்துறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 39 லக்கு இருக்குது. அகைன் ஒரு 5 ஸ்பின் போட்டோமா. எனக்கு வந்து இந்த M60 A94 இது ரெண்டுத்தில் எது கொடுத்தாலும் ஓகே. டோக்கன் பாக்ஸாக கொடுக்குறான். டோக்கன் பாக்ஸ் லீவாக கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான் வரும். ஏன்னா அதுக்கு மேலே ஹையஸ்ட்டாக கொடுக்க மாட்டான். ஸோ அகைன் ஒரு 5 ஸ்பின் போடுவோம். லக்கு 34 இருக்குது. 34 லக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோக்கன் பாக்ஸு கொடுக்குறான். 2 டோக்கன் பாக்ஸ் கொடுத்துருக்கான். இந்த 2 டோக்கன் பாக்ஸில் 4, 3 அவ்வளோ தான் கொடுத்துருக்கான். அதுக்கு மேலே வந்து கொடுக்க மாட்றாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா 467 இருக்குது. எனக்கு 67 கொடுத்தோட ஓகே 5 ஸ்பின்னுக்கு. ஆனால் 90 டைமண்ட் கொடுத்துருக்கேன். சரி ஓகே பரவாயில்ல, என்ன விழுதுன்னு பார்ப்போம். இதுலேயும் லோட் ஆப்ஸே கொடுத்து ஏமாத்துறாங்க. 377 டைமண்ட் தான் இருக்குது. லக்குமே பார்த்தீங்கன்னா 24. இது மாதிரி 5 முறை ஸ்பின் போடணும், 500 டைமண்ட் தேவை. ஆனால் பரவாயில்ல, ஒரு அகைன் 5 ஸ்பின்னு. டோக்கன் பாக்ஸ் 2 கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 2 டோக்கன் பாக்ஸுக்கு ஒரு 3 ஒரு 7 டோக்கன் கொடுத்துருக்கான். ஓகே அகைன் ஒரு 5 ஸ்பின் போடுவோம். அதுக்கு முன்னாடி கோல்டு ராயில் ஒரு 10 ஸ்பின்னு, இன்னும் ஒரு 10 ஸ்பின் போட்டு டைமண்ட் ராயில் ஒரு ஸ்பின் போட்டுப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே 90 கொடுப்போம். பேராஃபால் கொடுத்துட்டாங்க. நான் கேட்டதை கொடுங்கடான்னா கேட்டதை தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே கொடுக்குறானுங்களே. ஆனால் லக் இருந்தது 19 லக் இருந்தது. பரவாயில்ல கொடுத்துட்டான் ஈஸியாக. பேராஃபால் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த A94 ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் நான் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்ப்போம், இந்த இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது. 5 நாளுக்குள்ளே நான் எடுத்தேன்னா நான் வந்து கண்டென்ட் போடுறேன்.
ஸோ அந்த பேராஃபால் வந்து நம்ம எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அப்கிரேட் பண்ணுவோம். எனக்கு வந்து ஏன்னா 4th லெவல் வரைக்கும் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஃபுல் பவர் கிடைக்கும். அனிமேஷன்ஸ்லாம் நம்ம பொறுமையோடு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வச்சிருக்கிற ஏவோ கன் 4 கன்று வச்சுருக்கேன், இது 5வது கன்று. 4 கன்னுமே பார்த்தீங்கன்னா லெவல் 4 தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் லெவல் இன்க்ரீஸ் பண்ணல. இந்த A94 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இன்னொரு 90 ஸ்பின் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. விழலை, இன்னும் ஒரு 5 ஸ்பின் போடலான்னு நினைக்கிறேன். 107 அப்பயும் கொடுக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஒரு நப்பாசையில் போட்டது நான் கொடுக்கல. சரி ஓகே, 17 டைமண்ட் இருக்குது, பார்ப்போம். அப்புறமா நம்ம போடுவோம், சுற்றணும். ஒரு 5 நாள் இருக்குது, அதை வச்சு சுற்றி பார்க்கலாம். சரி ஓகே, வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு அதை வந்து அப்கிரேட் பண்ணுவோம். ட்ரெயின் உள்ளே போனால் தான் அப்கிரேட் பண்ண முடியும். அப்கிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டோக்கன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். போயிட்டு நேராக எங்கடா அது வால்கிட்டு பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டோக்கன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்தோம்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 120 டோக்கன் தான் இருக்குது. 120 டோக்கன்னா நம்மளுக்கு 160 தேவை 4th லெவல் போடுறதுக்கு. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 லெவல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். செகண்ட் லெவலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 30 டோக்கன் தேவைப்படுது. 30 டோக்கன் அப்கிரேட் பண்ணோம்னா கொஞ்சம் லைட்டாக லுக் வைஸ் சேஞ்ச் ஆகுது. 3rd லெவல் அப்கிரேட் போடுவோம். 3rd லெவல் அப்கிரேட் போடும்போது டோட்டலாக லுக்கு சேஞ்ச் ஆகுது. அதே 4th லெவலுக்கு பார்த்தீங்கன்னா லுக்கு இப்படி தான் இருக்கும், பட் ஆனால் எஃபெக்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். 4th லெவலுக்கு நம்ம பார்த்தா 36 டோக்கன் தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்னும் ஒரு 80 டோக்கன் தேவைப்படும். ஸோ 84 டோக்கன் தேவைப்படுது. 740 டைமண்ட் நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம். ஸோ 3வது லெவல் போட்டிருக்கோம். ஸோ இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் லைக் போட்டு வீடியோ பாருங்கள். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள்.